பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய டைனாம்பேட் மண்டலம் 9ல் 118வது டிவிஷனில் மரியாதைக்குரிய மேயர் மற்றும் ஆணையாளர் அவர்களுடைய அறிவுரையின்படி மத்திய வட்டார அலுவலகம் சார்பில் வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனோட ನಾವು ஒவ்வொரு டியூஸ்டேமே கூட வந்துட்டு ஆர்டபிள்யூஎஸோட பேசிகிட்டு இருக்கோம். அதற்கு முதல் கட்டமாக போன வாரம் வந்துட்டு நம்ம அம்பத்தூரில் குடியிருக்கிற மக்களோட நாம் பேசிகிட்டு இருந்தோம். இது இல்லாமல் சிட்கோ நகரில் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களோட வரும் ஒளே சம்பந்தமாக நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள்னா நாம் எடுத்துகிட்டு இருக்கோம்ன்றது சம்பந்தமாக மக்களுக்கே கொண்டு போயிட்டு அவர்களுக்கு போன மழையிலிருந்து எந்தெந்த வளர்ச்சி பணிகள் எல்லாமே நாம் மேற்கொண்டிருக்கோம் பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து தகவல் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அது சம்பந்தமாக இன்று தினம் நம்ம டைனாம்பேட்டையில் ஆழ்வார்பேட்டையில் வந்துட்டு இந்த போயஸ் காலோனி, கஸ்தூரி ரங்கன், வரதராஜபுரம், சீத்தம்மாள் காலோனி, ஆழ்வார்பேட்டையுடைய ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனோட ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்தது. அதில் நிறைய கருத்துக்கள் வந்துட்டு அவருடைய உறுப்பினர்கள் எல்லாமே வந்துட்டு நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் மற்றும் WRD துறை மூலமாக தமிழ்நாடு அரசிலிருந்து மழை சம்பந்தமாக ஸ்டாம் வாட்டர் ஒர்க்ஸ் எந்த நிலைமையில் இருக்குது, என்னென்ன நடவடிக்கைகள்னா நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம்னு எல்லாமே வந்துட்டு அவர்களுக்கு சொல்லும். எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. நிறைய பேர்கள் எல்லாமே தே அப்ரிஷியேட்டட் தி எஃபர்ட்ஸ் வி ஹவ் டேக்கன். போன 2023 பார்த்தோம்னா நம்மளுக்கு சைக்ளோன் மிஜாங்கோடைய பாதிப்பு இந்த பகுதியில் மிக அதிகமாக இருந்தது. நம்மளுக்கு 2 நாள் வந்துட்டு தண்ணி இந்த பகுதியில் இருந்தது. போன வாட்டி மரியாதைக்குரிய தலைமை செயலாளர்கள் கூட நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து ஆய்விட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் சார் கூட இங்கே இடத்துக்கு வந்து ஆய்வு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு நிறைய அறிவுரைகள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. போன மழைக்கு பிறகு வந்துட்டு இப்போது நம்ம TTK சாலையில் வந்துட்டு ஒரு 108 மீட்டருக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் இந்த என்டையர் பகுதியுடைய தண்ணி நம்மளுக்கு பி கெனாலுக்கு கொண்டு செல்லும் பாதை வந்துட்டு நம்மளுடைய சிவசாமி சாலை அண்ட் முசிறி சுப்பிரமணிய சாலை. அங்கே பழைய காலத்துடைய ஆர்ச் ட்ரெயினில் நிறைய அடைப்புகள் இருந்ததுனால புதுசாக ஒரு 5 கோடி மதிப்பீட்டுக்கு வந்துட்டு ஒரு திட்டமிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து ஒரு புது ட்ரெயின் ஒர்க் போயிட்டுருக்கிறது. நல்ல ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கிறது. வரும் 30ஆம் தேதிக்குள்ளார அதை நான் முடிக்கிற முயற்சி நான் எடுத்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் நாகேஸ்வர ராவ் பார்க் வழியாக கூட லஸ் அவென்யூடைய ஒர்க் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். CMRL இருந்து கூட நிறைய கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. அவருடைய உறுப்பினர்கள் கூட இந்த ஆய்வு கூட்டத்தில் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய லைன் டிபார்ட்மெண்ட்ஸோட ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு மீட்டிங்கள் எல்லாமே நாம் நடத்தியிருக்கோம். அவருடைய கருத்துக்கள் நான் கேட்டிருக்கோம். நம்முடைய நடவடிக்கை நாம் என்னென்ன மேற்கொண்டிருக்கோம்ன்றதுனா கூட அவர்களுக்கு சொல்லியிருக்கோம். சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த இன்னொரு 15 நாளுக்கு கழிச்சிட்டு என்னென்ன இந்த மீட்டிங்கில் அவர் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்துக்கள் சம்பந்தமாக இன்னொரு மீட்டிங் கூட நான் வெல்ஃபேர் அசோசியேஷனோட வைக்க போகிறோம். இது இல்லாமல் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் கூட நான் பிளான் பண்ணியிருக்கோம். மிக முக்கியமாக வந்த ஒரே கேள்வி என்னன்னா நம்முடைய மழைநீர் வடிகால் சம்பந்தமாகவே வந்தது. இந்த பகுதி நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த ஆண்டு பக்கம் அண்ணா சாலை, இந்த ஆண்டு பக்கம் கேத்தட்ரல் ரோடு, இந்த ஆண்டு பக்கம் TTK ரோடு, இந்த ஆண்டு சைடு எல்டாம்ஸ் ரோடு, இந்த 4 சாலைகள் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சாசர் மாறி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு தாழ்வான பகுதி. இந்த பகுதியிலேயே நம்ம அண்ணா சாலையிலிருந்து மிகப்பெரிய தண்ணி வந்துட்டு போன மழையில் மிஜாங் நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு பி கெனாலுக்கு போனது. பட் இந்த வாட்டி நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நம்ம அண்ணா சாலையில் இரு பக்கமும் கூட ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டியிருக்கோம். அது இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மாம்பலம் கெனலுக்கு போயிடும். இந்த வாட்டி இதுக்கு தண்ணி இருக்காது. இது இல்லாமல் தொடர்ந்து சீத்தம்மாள் காலோனியில் பிரச்சனை இருந்தது. அது போன வாட்டி நம்ம வடிகால் கட்டுறதுனால அந்த பெரும் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. 2வது விஷயம் அவர் சொன்னது வந்துட்டு டீசில்டேஷன் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமாக சொன்னாங்க. டீசில்டேஷன் ஆல்ரெடி நான் பண்ணிட்டுருக்கோம். விட்டு போயிருக்கிறது கூட நம்மளுக்கு 30/9 வரைக்கும் திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளாரே மீதி இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ்கள்னா கூட நான் டீசில்டேஷன் பண்ணிடுவோம். ஸோ ஒர்க்ஸுகள் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கிறது. இன்னொரு 10 நாளுக்குள்ளார வந்துட்டு TTK ரோடு உடைய ஒர்க்கு நான் முடிச்சிருவோம். 30/9/2024 முன்னாடி வந்துட்டு நம்ம வீரப்பெருமாள் கோயில் மூலமாக இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரெயின் கட்டிகிட்ருக்கோம். அது கூட செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாரே நான் முடிச்சிருவோம்.